ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடகா தர்மசாலா அதில் கிட்டத்தட்ட 300 400க்கும் மேற்பட்ட மாணவிகள், இளம் பெண்கள் அந்த தர்மஸ்தலாவால் நடத்தப்படுகின்ற பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்கள். இதில் பெரும்பாலானவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்கள். இவர்கள் எல்லாம் அந்த வீரேந்திர ஹெக்டே அவருடைய குடும்பத்தினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த புதைத்த நபரே, அங்க தூய்மை பணியாளராக அந்த கோயிலில் நிர்வாகத்தில் வேலை செய்த நபரே இன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் எங்கெங்கெல்லாம் புதைச்சாரோ அந்த குழிகளை எல்லாம் ஆய்வு செய்து காவல்துறை அங்க எலும்புகள் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 6 குழிகளை ஆய்வு செய்து 6வது குழியில் 25க்கும் மேற்பட்ட எலும்புகள், அப்புறம் மண்டை ஓடு, ஒரு ஆணினுடைய எலும்புக்கூடு இதெல்லாம் கண்டறியப்பட்டிருக்குது. இப்போ வழக்குன்றது இந்த அளவில் போயிட்டு இருக்குது. இதுல ஒரு முக்கிய திருப்பு முனையாக என்னன்னா, இந்த தர்மஸ்தலாவில் நடக்கின்ற அட்டூழியங்கள் குறித்தோ, தர்மஸ்தலா என்ற வார்த்தையை பயன்படுத்தியோ, அல்லது அந்த கோவிலினுடைய தர்மாதிகாரியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சாமியார் வீரேந்திர ஹெக்டே அவர் பெயரை குறிப்பிட்டோ எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு வாய்ப்புட்டு தடை போட்டு ஒரு உத்தரவை நீதிபதி விஜயகுமார் ராய் அப்படின்றவர் ஜூலை 18ஆம் தேதி பிறப்பித்தார். இந்த வழக்கு யார் சார்பா தொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஹர்ஷேந்திர குமார், இந்த வீரேந்திர ஹெக்டேவினுடைய சகோதரர், அவர் இந்த வழக்கை போடுறாரு. அந்த வழக்கை போட்ட உடனே ஜூலை 18ஆம் தேதியே கிட்டத்தட்ட 8842 லிங்க், வீடியோ லிங்க், வெப்சைட்ல கட்டுரைகளாக எழுதப்பட்ட அந்த கட்டுரைகளுடைய லிங்க், அப்புறம் சேனல்ஸ், யூடியூப் சேனல் ஈதினா போன்ற யூடியூப் சேனல்கள், இதை எல்லாத்தையும் உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பிடம் எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்காமலேயே நீதிபதி விஜயகுமார் ராய் இப்படி ஒரு உத்தரவை போட்டு தர்மஸ்தலா குறித்தோ அங்க நடக்கின்ற அட்டூழியங்கள் குறித்தோ யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கினார். இப்ப இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய இன்னொரு எதிர் மனுதாரரான பத்திரிகையாளர் நவீன் சூரஞ்சே அவர் இந்த நீதிபதி குறித்து ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு கடிதத்தை இந்த வழக்கை கையாண்ட வழக்கறிஞர் பாலன் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அப்படின்றதா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த நீதிபதி இந்த தர்மஸ்தலா குறித்தோ இது குறித்தோ பேசவே கூடாதுன்னு சொன்னார்ல நீதிபதி விஜயகுமார் ராய், அவர் யாருன்னா, அவர் தர்மஸ்தலாவால் நடத்தப்படுகின்ற லா காலேஜ், எஸ்டிஎம் லா காலேஜில் 1995 98 வரை படித்தவர். இப்போ இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, படித்ததுனாலேயே வீரேந்திர ஹெக்டேவுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னு யாரும் குற்றம் சாட்டலை. அது மட்டும் இல்லாமல் அவர் 2004 ஒரு வழக்கு, அதாவது தர்மஸ்தலாவுக்கு எதிராக அங்கே நடக்கின்ற அட்டூழியங்களை பத்திரிகையாளர் பிவி சீதாராம் அப்படின்ற ஒருத்தர் அம்பலப்படுத்துறாரு. அவருக்கு எதிராக மங்களூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாரு இதே ஹர்ஷேந்திர குமார். இன்றைக்கு இதை பத்தி பேசக்கூடாதுன்னு வழக்கு தொடுத்த அதே ஹர்ஷேந்திர குமார் வீரேந்திர ஹெக்டேவனுடைய சகோதரர் 2004 ஒரு இந்த சம்பவம் குறித்து பேசின சீதாராம்ன்ற பத்திரிகையாளருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கை கையாண்ட மூத்த வழக்கறிஞர் யாருன்னா பிபி ஹெக்டே அப்படின்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் கையாளுறாரு. அவருடைய ஜூனியர் தான் இந்த விஜயகுமார் ராய் அப்படின்ற இந்த நீதிபதி. அன்றைக்கு அவர் அந்த வழக்கில் ஜூனியரா இருந்திருக்கிறாரு, அதுக்காக வக்காலத்து போட்டிருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிபி ஹெக்டே அவர் தான் தொடர்ச்சியாக தர்மஸ்தலா நிர்வாகத்திற்கு ஆதரவாக அவர்களுக்கு எதிரான அத்தனை வழக்கிலையுமே ஆஜராகி தன்னுடைய வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு. ஆக தர்மஸ்தலா நடத்திய கல்லூரியில் படித்து தர்மஸ்தலாவுக்காக வழக்கறிஞராக அவர்களுடைய வழக்குகளை கையாண்ட ஒரு நபரே நீதிபதியாக இருந்து தர்மஸ்தலாவை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். இதை பத்திரிகையாளர் நவீன் சூரஞ்சே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நவீன்குமார் கொடுத்த கடிதத்தை மூத்த வழக்கறிஞர் பாலன் நீதிபதி கிட்ட கொடுத்து நீதிமன்றத்திலேயே அந்த கடிதத்தை முன்வைத்து நீதிபதியிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர்கிட்ட நம்ம இது தொடர்பாக ஒரு பேட்டி எடுத்திருக்கிறோம். வழக்கறிஞர் பாலன் இது இந்த தர்மஸ்தலா விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக அங்க களத்தில் நின்று போராடுகிறார். இப்ப நீதிமன்றத்திற்குள்ளும் இதை பேசக்கூடாது, தர்மஸ்தலாவை பேசக்கூடாது அப்படின்ற பிரச்சனைக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த தர்மஸ்தலா வழக்கு, இந்த அட்டூழியங்கள் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும்
அப்படின்னு சித்தராமையா வந்து இதை எஸ்ஐடிக்கு மாற்றுவதற்கு நேரடியாகவே சித்தராமையா அவர்களை சந்தித்து நீதிபதி கோபால் கவுடாவும் மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர்களும் வந்து வலியுறுத்தினாங்க. அதன் தொடர்ச்சியா சித்தராமையா கர்நாடக முதல்வர் அவரு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு இந்த வழக்கை வந்து மாத்திருக்கிறாரு. இப்ப சிறப்பு புலனாய்வு குழு தான் இந்த வழக்கை வந்து கையாண்டுட்டு இருக்குது. இப்ப நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, அதே போல இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்றத அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறோம். அந்த பேட்டியை நீங்க எல்லாரும் பார்க்கணும். தொடர் இந்த கேக் ஆர்டர், அதாவது இதை கேக் ஆர்டர்னு சொல்றாங்க. இது வந்து வீரேந்திர ஹெக்டே குறித்தோ தர்மஸ்தலா குறித்தோ பேசக்கூடாது அப்படின்னு ஜூலை 18 ஒரு ஆர்டர் நீதிமன்றத்தால் போடப்படுது. அதை கேக் ஆர்டர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லுங்களேன். கேக் ஆர்டர்னா வாய்க்கு பூட்டு போடுறது. ஓகே. ஜனநாயகம் என்பதை அப்படியே நசுக்கி கொன்னுறது, புதைச்சிடுறது. ஓகே. கேக் ஆர்டரோட சேர்ந்து ஜான்ரோ ஆர்டர்னு ஒரு ஆர்டர், அது அசோக் குமார் ஆர்டரு. ஸோ கேக் ஆர்டர் யாரும் பேசவே கூடாது. ஓகே. ஜான்ரோ ஆர்டர் எல்லாரும் இந்தியாவில் யாருமே 142 கோடி மக்களுக்கும் விரோதமான ஒரு உத்தரவு அது. ஓகே. இல்ல இப்ப பொதுவா இங்க நான் பார்த்திருக்கிற வழக்குகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் வந்து தொடர்ந்து எங்களை குறித்து அவதூறு பரப்புறாரு, அதுக்கு ஆதாரம் இல்லை, அவர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டு அப்படி அவர் இனி பேசக்கூடாது நீதிமன்ற அனுமதி இல்லாமல் அப்படியான வழக்குகளை பார்த்திருக்கோம். இது எப்படி குறிப்பிட்ட நபர் குறித்து யாருமே பேசக்கூடாது? அது பேர் தான் ஜான்ரோ ஆர்டர்னு. ஓகே. ஜான்ரோ ஆர்டர் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் கான்செப்ட் அது. ஓகே. ஸோ இந்தியாவில் அது பேர் அசோக் குமார் ஆர்டர். அப்படின்னா ஜான்ரோ என்கிற மனிதனும் இல்லை, கண்ணால் கண்ட மனிதன் அல்ல. அசோக் குமாரும் யார் என்று தெரியாது. எல்லார் மேலேயும் அவரை ஒட்டி யாருமே பேசக்கூடாது. இதுக்கு பேஸ் சோர்ஸ் எப்படின்னா இதனுடைய அடிப்படை ஒரு பேட்டன்ட் ரைட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை ஒரு காரை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் வாங்கிடுவாங்க. அது அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் அதை வந்து உற்பத்தி செய்யவோ விநியோகம் செய்யவோ முடியாது. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட், மெர்கன்டைல் கான்செப்டை, அது ஒரு கார்ப்பரேட் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் இப்படி எப்படி வருதுன்னா, இந்த கேஸை வாதம் பண்ணும்போதே ஜட்ஜிக்கிட்ட நான் கேட்டேன், இந்த காப்பிரைட், பேட்டன்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ஸோ இது வந்து இதுக்கு எப்படி பொருந்தும்? இது வந்து ஒரு கற்பழிப்பு, வன்புணர்வு, அதுக்கு பேட்டன்ட் யாருன்னா வாங்கியிருக்காங்களா? இல்லை இந்த கொலை செய்வது அது என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டா? அப்போ அவங்கள வந்து புதைச்சிடுறது சட்டத்துக்கு புறம்பா, அதுக்கு எதனா காப்பிரைட் இருக்கா? இது எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்றது தான் வாதத்தை நான் அங்கே வச்சேன். இது என்ன ஆகுதுன்னா, அங்கே இது வந்து 3 வருஷத்தில் இது 7வது சூட், இந்த மாதிரி கேக் ஆர்டர் 7வது ஆர்டரு. தர்மஸ்தலா தரப்புல அதே ஆளு, அதே விஷயம், அதே சௌஜன்யா, 7 ஆர்டரு. ஓகே. 2020 அந்த நீதிபதி யாரு, கோர்ட்ல என்ன நடந்துச்சு சொல்லலாம். 2023 2 சூட்டு போட்டு அதே மீடியா, அதே கேக் ஆர்டர், இதே விஷயம்தான் 2 போடுறாரு, 2த்தையும் கொடுக்குறாங்க. 24 வந்து 2 கேஸ் ஒரிஜினல் சூட்டு 4, 25 2. இப்போ இந்த பிணக்குவியல் அப்படின்னு வந்ததும் 1, மொத்தம் 2 வருஷத்துல 7 சூட்டு. 3 ரிட் பெட்டிஷன் இந்த ஹைகோர்ட். என்னன்னா சௌஜன்யா அப்படின்ற பேச்சு பேசக்கூடாது, அதை ஒட்டி யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது. இதுக்கு பேசினாவே போலீஸ்காரன் வந்து பிடிச்சிடுவான். அது பேர் என்னன்னா கிரிமினலைசேஷன், டீக்ரிமினலைசேஷன். யூடியூபரை கிரிமினலாக காட்டுறது, போராட்ட களத்தில் நிற்பவர்களை கிரிமினலைஸ் பண்ணுறது. இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டு வாங்கிட்டா நாளைக்கு நீங்கள் அதை ஒட்டி பேசினா உடனே உங்களை கைது பண்ணி கோர்ட்டில் நிற்க வைக்கிறது, ஜெயிலுக்கு அனுப்புறது. அப்போ குற்றவாளிகளை டீக்ரிமினலைஸ் பண்ணுறது, அவர்களை உத்தமராக சித்தரிப்பது. அப்போ ரேபிஸ்ட்டு, சீரியல் கில்லரு, சீரியல் ரேபிஸ்ட்டு, மாஸ் பரியல், இந்த மாதிரியான குரூரர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி வாங்குறாங்க. இதில்
இந்த கேஸில் 338 பேர் டிஃபெண்டன்ட். ஒருத்தருக்கும் 2-3000 பேஜஸ். ஜெராக்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு கணக்கு போட்டால் 9.5 லட்சம் ரூபாய் வெறும் ஜெராக்ஸுக்கே செலவு பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த சூட்டை ஃபைல் பண்ணும்போது எல்லாமே டிஜிட்டல் டாக்குமெண்ட் வச்சு தான். அதுக்கு வந்து முதல்ல 65B சர்டிஃபிகேட் இருந்தது, இப்போ அது 63 சர்டிஃபிகேட். பாரதியா சாக்ஷியா அதிநியம் BSA அந்த சர்டிஃபிகேட் இல்லை, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இல்லை. ஒரு சூட்டை போடுறாரு, உடனே ஒரு 5 நிமிஷத்தில் இதை ஒட்டி யாருமே பேசக்கூடாது, யாருன்னா பேசினா டிலீட் பண்ணு, அப்போ யூடியூப்ல இருக்கிறது எல்லாத்தையும் டிலீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு தரப்பை கேட்கணும்ல, எந்த ஒரு வழக்காக இருந்தாலும். அதுதான், இன்னொரு தரப்பெல்லாம் கேட்கவே இல்லை, எல்லாம் எக்ஸ்போர்ட்டே ஆர்டரு ஃபைல் பண்ணாரு, கொடுத்தாரு. இதை எது பார்த்ததுன்னா, இப்போ குற்றவாளி போலீஸு, குற்றவாளியே வந்து அதிகார வரத்தில் இருக்கிறாங்க, இது எல்லாம் ஒரு டீமாக செயல்படுறாங்க. அது அந்த நீதிபதி ஒரே நாளில் உத்தரவு போடுறாரு. இப்போது எல்லாருமே கோர்ட்டுக்கு வரல, வெறும் 3 பேருக்கு தான் வந்தாங்க. 3 பேர் வந்து ஆக்டிவிஸ்ட்டு, 2 பேர், ஒருத்தர் நவீன் சுரஞ்சு ஜேர்னலிஸ்ட்டு, முனீர் கட்டிப்பால்யா அவர் வந்து CPM உடைய ஃபுல் டைம் ஒர்க்கர் மங்களூரில், இன்னொருத்தர் கன்னடா ஆக்டிவிஸ்ட் ஹரீஷ்குமார்னு 3 பேருக்கு தான் நான் வக்காலத்து போட்டேன். அது பார்த்தாக்கா வெறும் பொய்யே எழுதியிருக்காங்க. 2 கிரைம் நம்பர் போடுறாங்க. ஒன்று சௌஜன்யாவை வச்சு இது ஏற்கனவே 6 கேக் ஆர்டர் வாங்கிட்டாங்க, இது 7வது கேக் ஆர்டரு. இப்போது கிரைம் நம்பர் 39/2025. இப்போ இந்த விசில் ப்ளோவர் அவரே அதில் அக்யூஸ்டாக பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. யாருமே பேசக்கூடாது. ஸோ பிண குவியலை ஒட்டியும் பேசக்கூடாது, புதைச்சவரும் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது, பார்லமெண்ட்டும் பேசக்கூடாது, யாரும் அந்த மாதிரியான ஒரு உத்தரவு. அதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் போட்டோம், ஆர்கியூமெண்ட் பண்ணோம், இதெல்லாம் ஆச்சு. அப்புறம் பார்த்தாக்கா விஷயம் தெரியுது, அந்த நீதிபதி தர்மஸ்தலா லா காலேஜில் தான் படிச்சிருக்காரு. அப்போ யார் கேஸ் போட்டாங்களோ அந்த லா காலேஜுக்கு அவர் தான் செக்ரட்டரி. டே காலேஜும் அங்கதான் படிச்சிருக்காரு. அது பிரச்சனை இல்ல. ஹர்ஷேந்திர குமார் போட்ட வழக்கு பிரச்சனை இல்ல, அது காலேஜுடைய செக்ரட்டரி. ஆமா ஆமா, ஹர்ஷேந்திர குமார் வழக்கு போட்டாரு, அவர் தான் லா காலேஜ் உடைய செக்ரட்டரி. பிரசிடென்ட் வீரேந்திர ஹெக்டே அவங்களுக்கு தான், அந்த குடும்பத்துக்கு தான் அது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சவங்க எந்த கேஸ்னா எடுக்கலாம், நடத்தலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அங்கதான் படிச்சவர் அவரு. ஓகே. 2வது பாயிண்ட் என்னன்னா, அவரு வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பிச்சதும் அவர் பிபி ஹெக்டே அப்படின்ற ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட ஜூனியராக இருக்காரு. ஓகே. அவரும் ஹெக்டே, அவர் தான் சீனியர். அவரு இந்த ஹர்ஷேந்திர குமார், வீரேந்திர ஹெக்டே இவங்களுடைய வழக்கறிஞர், தர்மஸ்தலாவின் வழக்கறிஞர். நிறைய கேஸ், 1 2 இல்லை, 10 20 இல்லை, பல வழக்குகளில் அவரே தான் பார்க்குறாரு. அவங்க சீனியர் வழக்கறிஞர். ஓகே. இப்போ சீனியர் ஃபைல் எடுத்துன்னு இவரு போறாரு. ஓகே. இந்த தகவல் வந்து நவீன் சூரஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சு நான் ஒரு லெட்டர் கொடுன்னு சொன்னேன். அவர் லெட்டரை டைப் பண்ணி, அதில் ஒன்றும் விஷயம் இல்லை, இப்போ நீங்கள் அந்த ஆர்டர்லாம் கொடுத்துருக்குறீங்க, பட் நீங்கள் அந்த காலேஜில் தான் படிச்சிருக்கிறீங்க, அப்புறம் அந்த பிபி ஹெக்டே அப்படின்ற வழக்கறிஞர்கிட்ட நீங்கள் தொழில் செய்திருக்கிறீங்க, எந்த நீதிபதி இந்த கேக் ஆர்டர் அப்புறம் ஜான்ரோ ஆர்டர் கொடுத்தாரோ அது வந்து நேற்று முன்னாள், இன்னைக்கு நான் தேதி 1ஆம் தேதி வருது. 1ஆம் தேதி அந்த கோர்ட்டில் நான் ஆஜராகிறேன். ஆஜரான பிறகு அந்த பிளைன்டிஃப் அவருடைய கவுன்சில், அவர் பேர் ராஜசேகர், அவர் இந்த தர்மஸ்தலா இந்த லா காலேஜுடைய செக்ரட்டரி, அவர் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகிறாரு. அவங்க ஃபுல் பேண்டு, கோர்ட் ஃபுல்லாக லாயர்ஸ் இருக்கிறாங்க. அவர் என்னென்னமோ ஆர்கியூமெண்ட் பண்ணார், நான் உட்காந்து கேட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெமோ போட்டேன். அதில் லெட்ரு வந்து நவீன் சூரஞ்சு எனக்கு அனுப்புகிறாரு. நான் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணதில் இந்த நீதிபதி தர்மஸ்தலாவில் பிளைன்டிஃப் ஹர்ஷேந்திர குமார், அவர் தான் செக்ரட்டரி லா காலேஜுக்கு, அந்த காலேஜில் தான் இவர் படித்தார். லா படித்ததும் அங்கே தான், டே காலேஜ் படித்ததும் அங்கே தான்.
அது பிரச்சனை இல்லை. இப்போ படிச்சுட்ட பிறகு வழக்கறிஞர் தொழிலை வந்து தக்ஷிணா கன்னடா டிஸ்ட்ரிக்ட், அதாவது மங்களூரில் அவர் தொழிலை தொடங்குறாரு. அப்போ அவருடைய சீனியர் வந்து பிபி ஹெக்டே அப்படின்ற ஒரு வழக்கறிஞர், அவர்கிட்ட தான் இவர் தொழில் பார்க்குறாரு. பிபி ஹெக்டே யாருக்கு வழக்கறிஞர் இருந்தால் ஹர்ஷேந்திர குமாருடைய வழக்கறிஞர் பல வழக்குகளில். அப்போ அந்த பிளைன்டிஃப் யார் கேஸ் போட்டாங்களோ அந்த பிளைன்டிஃபோட அவருடைய கேஸ் ஏற்கனவே அப்பியர் ஆகிருக்கிறாரு. அப்போ நம்ம அதை போட்டோம், இந்தந்த கேஸில் நீங்கள் அப்பியர் ஆகிருக்கிறீங்க, இந்தந்த விஷயத்தில் நீங்கள் அப்பியர் ஆகிக்கிறீங்க, அதனால் வேறு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்ததும் அதை நிதானமாக படித்தார். படிச்சுட்டு நான் படித்த காலேஜ் கரெக்ட், அங்கே தான் நான் படித்தேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. இல்லை எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கே படிச்சிங்கன்றது தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைன்னா. அதுக்கப்புறம் வந்து நான் வக்காலத்தே போடல பிளைன்டிஃப்க்குன்னாரு. நாங்கள் வக்காலத் போட்டிங்கன்னு நாங்கள் சொல்லலை, வக்காலத் போட்டவர் பிபி ஹெக்டே. அதில் வந்து அந்த சீனியர் சார்பாக ஆஜராந்து நீங்கள் அப்படின்றத பல வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. அதை கண்டு அறிந்து தான் இதை போடுறோம் அப்படின்னா. அவர் 2 விஷயத்தை ஒத்துக்கினார். நான் அங்கே தான் படிச்சுன்றது கரெக்டு, பிபி ஹெக்டே என்னுடைய சீனியர்ன்றது கரெக்டு, பட் நான் வந்து வக்காலத் போட்டில்ல, நீங்கள் அதில் ஆஜரானீங்கன்றதுக்கு எந்த பதிலையும் அவர் சொல்ல. இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஆப்போசிட் லாயர் என்ன ஹர்ஷேந்திரகுமாரை நான் பார்த்ததே இல்லை, முன்ன பின்ன எனக்கு தெரியாது அப்படின்றாரு அவர். ஸோ அவர் வழக்கை நடத்திட்டு முன்ன பின்ன பார்க்கலன்னு சொல்கிறாரு. நம்ம இந்த தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் முன்னாடி வச்சோம், நீங்கள் எந்த முடிவுனா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு வந்து மெமோவில் வந்து ஆர்டர் பண்ண முடியாதுன்னு அவங்க ஹர்ஷேந்திரகுமார் வழக்கறிஞர் சொன்னார். சொன்ன பிறகு அதெல்லாம் கேட்டு ஓகே இருக்கட்டும், இதை வந்து இந்த கேஸு என் முன்னாடி தேவையில்லை, இதை வந்து நான் பிரின்சிபல் செஷன் ஜட்ஜிக்கு அனுப்புகிறேன், அவர் முடிவெடுத்து யார் மேலே வேணும் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு ஆர்டரை எழுதி டைப் பண்ணி அதோடு நின்று போச்சு, அது அங்கே நிற்குது. இப்போ இந்த வழக்கு வந்து பிரின்சிபல் செஷன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் அவருடைய தீர்மானத்துக்காக இருக்குது. இப்போ அந்த பழைய ஆர்டர் அதை வந்து நீக்கிட்டாங்களா, அந்த கேக் ஆர்டர்? அதில் பிளைன்டிஃப் நம்பர் 60 அவர் வந்து இது டிஃபெண்டன்ட் நம்பர் 60 அவர் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு இந்த கேக் ஆர்டர் சரியில்லை, ஸோ சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்டு தெரியாமல் எக்ஸ்போர்ட்டே ஆர்டர் கொடுத்தது சரியில்லைன்னு அவருடைய ஆர்டரை செட்டிஸ்ஃபைட் பண்ணி ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஸோ அந்த டிஃபெண்டன்ட் நம்பர் 60 இன்னும் இந்த கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலை. அப்போ ஒட்டு மொத்தத்தில் என்னென்னா அவர் கொடுத்த கேக் ஆர்டர் சரியில்லை அப்படின்றது ஹைகோர்ட்டு தீர்மானம் பண்ணியிருக்குது. அதை நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாரையும் அவங்களுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கேட்டு அறிந்து தான் இந்த ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கு. ஓகே, இப்போ இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு மனிதனுடைய தனி உரிமை. அது இப்போ இதை பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த சொசைட்டியே நடக்காது, இந்த சிஸ்டமே நடக்காது. ஜுடிஷியல் ஆர்டர் ஆர் எனி ஆர்டர் அது வந்து டிபேட் ஆகணும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான், 300 400 இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸை வந்து சொன்னீங்க. ஆனால் இப்போ 6 குழி வந்து தோண்டிட்டாங்க, 6வது குழியில் தான் ஒரு 25 எலும்புகள், அப்புறம் வந்து ஒரு சிதைந்த நிலையில் மண்டை ஓடு, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்குது. நீங்கள் அந்த தூய்மை பணியாளர் அவர் நான் தான் புதைச்சேன் இங்கே இவ்வளோ நம்பரு அப்படின்னு அவர் சொல்கிறது 1995 2014 வரைக்கும் தான் வேலை செய்திருக்காரு. ஓகே, அப்போ அந்த பீரியடில் தான் வந்து இத்தனை பணங்களை வந்து அவர் பதிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மத நம்பிக்கை இறந்தவர் உயிர் தெழுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து இறந்தவர் உடலை ஒரு நல்ல பாக்ஸில் வச்சு கஃபன் பாக்ஸ் உப்பெல்லாம் கொட்டி அதை நீட்டாக மூடி ஒரு 10 அடி ஆழம் தோண்டி பதிப்பாங்க. அதுக்கு மேலேயும் உப்பு கொட்டுவாங்க, கம்ப்ளீட்டாக மண் மேலே தான் ஒரு லேயர் தான் மண் இருக்கும், மொத்தம் உப்பு கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது மேலே சலவைக்கல்ல வைப்பாங்க, அதை வந்து அழகாக ஒரு பண வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டுவாங்க. அப்போ அந்த பாடி அங்கேயே இருக்குது, அது மண்ணோடு மண்ணாக கலக்கிற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு
8 அடி 10 அடி தோண்டுவாங்க. உள்ள தோண்டி ஒரு சந்தில் ஒரு பள்ளமாக வெட்டி அதில் போட்டு உப்பு கொட்டி அதை மூடுவாங்க. பட்டு தர்மஸ்தலால் வந்து இது அநியாயமாக இறந்தவர்களின் சடலங்கள் 3 அடி 4 அடி தான், அதுக்கு மேலே தோண்ட மாட்டாங்க. ஒருத்தனே 3 அடி 4 அடி எப்படி தோண்ட முடியும்? அவங்க கூட இன்னொருத்தன் இருந்திருக்கான். இப்போ நதி கரையோரம் இல்லை சமுத்திர கரையோரம் சாயில் கன்சர்வேஷன் அதெல்லாம் அடிச்சுன்னு போயிடும். அது தண்ணி ரொம்ப மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி, அதில் பாடி அவ்வளோ நாள் இருக்காது. நம்பர் 1. இப்போ இன்னொரு பிணம் ஒரு ஸ்கெலட்டன்ஸ் எடுத்தாங்களே, அது வந்து காட்டு பகுதி, அந்த இடத்துல இருந்துச்சு, மற்ற இடத்துல வந்து கிடைக்கல. அப்போது 20 வருஷம் டிலே. இப்போ அந்த எலும்பை வச்சு யாருடைய எலும்புன்னு சொல்லிடலாம். அதை பார்த்ததுமே எக்ஸ்பர்ட்டு இந்த பெல்விஸ் போனுன்றாங்க, இந்த இடுப்பு போனு. அந்த போனை பார்த்ததுமே சொல்லிடலாம் இது பெண்ணுடைய சடலமா ஆணுடைய சடலமான்னு சொல்லலாம். அப்போ அது வயசு எவ்வளோ, அது பெண்ணா வயசானவங்களா ஆனா, இது எல்லா விஷயமும் வந்து ஃபோரென்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி தான் முடிவு பண்ணோம். இப்போ எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸு அவங்க கூடவே இருக்கிறாங்க. ராடார், எர்த் ராடாரை யூஸ் பண்ணுறாங்க, தேடிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன பாயிண்ட்டுன்னா, புதைச்ச இடம் வந்து இந்த மாதிரியான இடம் இல்லாமல் கூட போகலாம். பட்டு காணாமல் போனது உண்மை. அனன்யா பட்டு சடலமே கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. அது 2003, கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி. அனன்யா எங்க இருந்து காணாமல் போனார்? தர்மஸ்தலால் தான் காணாமல் போனார். இப்போ ஒரே ஆளே புதைக்க முடியாது, கூட இன்னொரு ஆள் இருந்தாங்க. அவன் புதைக்கிறதுக்கு யார் இந்த பிணங்களை கொண்டு வந்தது? அவன் பேர் சொல்லியிருப்பான்ல, யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? அந்த பிணத்தினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, ஜீன்ஸ் பேண்ட்டா, டிஷர்ட்டா, சுடிதாரா, சாரியா, ஸ்கர்ட்டா, மேக்ஸியா, நைட்டியா? பெண்கள் பலவிதமான உடைகளை உடுத்துகிறார்கள். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அவன் பார்த்து வந்தானே. அப்போ அது விஷயம் போலீஸ்க்கு இது தெரியுது. ஆமாம், ஒரு குழியில் அப்படி வந்து ஒரு பெண்ணினுடைய மேலாடை, பேன் கார்டு, அது கூட பான் கார்டு வேற யார்தோன்னு வந்துடுச்சு. அது ஓகே ஓகே, இது ஒரு விஷயம். இப்போ கார்பஸ் டிலிக்டி, பிண அடையாளம். இப்போ அடையாளம் தெரியலனாலும் கூட கன்விக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கு. இப்போ விசில் ப்ளோவர் அவர் வந்து குற்றவாளியாக இருக்கலாம், இல்லை நாளைக்கு அப்ரூவராக மாறலாம், இல்லை சாட்சியாக மாறலாம். அது இன்வெஸ்டிகேஷன் பிறகு தான் தெரியும். இப்போ அவரே யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் கூடவே இருந்து மிரட்டியிருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பட் பிணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பிணம் எப்படி இருந்தது ஒரு கொஸ்டின். கொண்டு வந்து கொடுத்தது யார்? அவர் யார்? அவர் எவ்வளோ வயசு? அவர் தர்மஸ்தலாவை சேர்ந்தவரா? யார் அவருன்ற கொஸ்டின் வருது இல்லை, சாதாரண ஆள் கூட. அதுவும் போலீஸ்க்கு தெரியும். அப்போ இந்த சடலங்களை கொண்டு வருபவர் எங்கேருந்து வர்றார்? அவர் எப்படி கையில் கொண்டு வர முடியும்? ஏதோ ஒரு வெஹிக்கிள், ஃபியட் காரா, அம்பாசிடர் காரா, மாருதி காரா, வேனா, இல்லை மாட்டு வண்டியா, இல்லை குதிரை வண்டியா? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது தெரியல உங்களுக்கு. அப்போ யார் அவர்? யார் வண்டியை ஓட்டின்னு வந்தது? யார்? வண்டி நம்பர் என்ன? ஸோ அவர் கொலை செய்தவரா, கற்பழித்தவரா, அல்லது சடலத்தை கொண்டு வந்து கொடுத்தவரா? அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. அதுதான் ப்ராப்ளம். 3ஆம் தேதி விஷயம் வெளியே வருது, 4ஆம் தேதி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 11/7/2025 183 வாக்குமூலம் ஜட்ஜு முன்னாடி ஆகுது. இப்போ நம்ம இன்றைக்கி 3ஆம் தேதிக்கிறோம், ஏறக்குறைய 1 மாதம். இப்போ இந்த விஷயங்கள் அவனுக்கும் தெரியும். அந்த விசில் ப்ளோவர் யார்? பீமான்றாங்க ஒரு அடைப்பெயர். அவருக்கு தெரியும். தெரிஞ்சதை போலீஸ்க்கு சொல்லிக்கிறாரு. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணல, அவங்களையும் விசாரிக்கல. இது வந்து $1000 கொஸ்டின். இப்போ ஆஸ் எ லாயர் இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியுது. போலீஸ் சிறப்பாக செயல்பட்டால் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்தில்? காரப்பொடியை கண்ணில் கொட்டுவாங்க, பச்சை மிளகாவை அரைச்சி 9 வாயில் எல்லா வாயிலையுமே அதை வைப்பாங்க.
எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. அது மாதிரி இன்னும் இன்டர்நேஷ்னல் டார்ச்சர் டாக்டிக்ஸ் அது இங்கே பயன்படுத்துவாங்களா, அரெஸ்ட் ஆகுவாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா தர்மஸ்தலா நிர்வாகம் தான் அறிவிச்சுட்டாங்களே, நாங்க ஒரு வெளிப்படையான நேர்மையான விசாரணைக்கு தயார் தான், அதை நடத்திட்டோம். அது எது நேர்மையான, அவர் நேர்மையான விசாரணைக்கு தயார்னா சொல்லு. அனன்யா பட்டு மிஸ் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. மற்ற சடலங்கள் காணாமல் போனது அதை ஒட்டி சொல்லு. நார்கோ அனாலிசிஸ்ன்றாங்களா, நாங்கள் ரெடின்னு சொல்லு. நாங்கள் தான் பிணத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னு சொல்லு. பிணத்தை எங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்தீங்க? நேர்மையான இதுதானே, உண்மை சொல்கிறது தானே. சும்மா வாயில் வடை சுட்ட இதெல்லாம் கம்பி கட்டுற வேலை. அவங்க எதுவும் வரல விசாரணை. இப்போ சௌஜன்யா கேஸ் என்ன பண்ணாங்க, மக்களுடைய எழுச்சி வந்த பிறகு ஒரு பிமோசிஸ் அப்படின்ற ஒரு நோயை கொண்ட அந்த சந்தோஷ் ராவ். பிமோசிஸ் அப்படின்னா அவர் வந்து இந்த உடலுறவை வைத்துக்கொள்ள தகுதியற்றவர். அவர் போய் ரேப்பியம் பண்ணுறார். மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது அவர்கிட்ட, பிமோசிஸ்ன்ற அவருக்கு ஒரு குறைபாடு இருக்குதுன்னு. அவர் பேசவும் மாட்டார், சிரிக்கவும் மாட்டார்னா மென்டலி ரிட்டார்டட். அவரும் பிராமணன் தான். அது அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடியவர். அங்கே டெய்லி சோறு பண்ணுறாங்க, சோறு தின்னு போகிறாரு. அங்கே அவரை பிடிச்சி போலீஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஏன் பண்ணோம்? அவள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சௌஜன்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. உங்கள் பொண்ணுது வந்து உள்ளாடை எதனா இருந்தால் ஒன்று கொடுன்னு, அண்டர்வேரு. அந்த பொண்ணுது அண்டர்வேரை போலீஸ் எடுத்துகிட்டு போய் இதை சந்தோஷ் ராவ் கிட்டேருந்து ரிகவரி பண்ண மாதிரி காட்டுறாங்க. அப்போ சந்தோஷ் ராவ் பற்றி எவ்வளோ முட்டாள்தனமான இன்வெஸ்டிகேஷன் பாருங்கள். அந்த பொண்ணை ரேப் பண்ணிக்கிறாங்க. ரேப் பண்ணி கொலை பண்ண ஒரு பெண்ணு, அதுனா அப்படியே சுத்தமாக இருக்குமா அது அண்டர் கார்மெண்ட்டு? ஸோ இப்போ இதில் ஒரு விஷயத்தில் தெரிதில்லை. அவங்க அம்மா கோர்ட்லேயே விசாரணையின் போது சொல்லுகிறார், இந்த உள் ஆடை என்னுடைய மகளது தான், இந்த போலீஸார் என்னை வற்புறுத்தி என்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரே விஷயம் பார்த்ததா? 2012 வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்குது, அதையா ரிகவரி பண்ணல? அப்படின்னா ஒன் சைடட் இன்வெஸ்டிகேஷன். அதுதான் இப்போயும் போயிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ இதில் முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த எலும்புகளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, இதுல இருந்து யாருன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அது ஒன்று. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எலும்பு பார்த்து இந்த பெல்விஸ் போன்லயே ஆண் பெண்ணு தெரிஞ்சிடும். எஃப்எஸ்எல்ல போனா எவ்வளோ வயசுன்னு தெரிஞ்சிடும். எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஆமாம் ஆமாம், எஃப்எஸ்எல். அதில் இருக்கிற டிஎன்ஏ மெட்டீரியலை எடுத்து ப்ரொஃபைல, இப்போ அது ஒரு பொண்ணு ஒரு 17 வயசு 18 வயசு 20 வயசு அதை வச்சு கனெக்ட் போட்டு, சப்போஸ் அனன்யா பட் அவங்க அம்மா அது டிஎன்ஏ ப்ரொஃபைல் எடுத்து டெஸ்ட் பண்ணாக்கா மேட்ச் ஆகிடும். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிணங்களை கொடுத்தவன் யார், கண்ணால் கண்ட சாட்சி சொல்கிறான், அவனை வச்சு அவனை கூட்டணுவா நீ? ஒரு மாதமும் யானே அதை பண்ணல. இப்போ போலீஸ்க்கு தெரியும். நீங்கள் இவர் சித்தராமையா முதலமைச்சரையே பார்த்து தான் இந்த எஸ்ஐடி கேட்டீங்க. நீங்கள் பார்த்த பிறகு தான் அந்த எஸ்ஐடிக்கு ஆர்டர் ஆனிச்சு. அதில் ஒன்றும் அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் நான் சொல்ல. ஏன்னா சித்தராமையா அவர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட், அவர் லோகியவாதி. அவர் இதில் போய் தப்பு பண்ணுவார்ன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து அப்ரைட் இன்டெகிரிட்டி ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து கரெக்டாக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்ற நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ இந்த கல்பிரிட்ஸ் யார் போலீஸ்க்கு தெரியும். கல்பிரிட்ஸை ஒட்டி அவன் சொல்லன்னா இவன் சொல்றது எல்லாமே பொய் தானே இல்லையா? இப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணி பெரிய டீம் அங்கே போய் உக்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இது வந்து இன்னும் சும்மா பண்ணுறாங்களா? புத்தி இல்லையா அவங்களுக்கு? ஸோ உண்மை வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இல்லை, பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரத்துலையும் இப்படி தானே அதிருப்தி எல்லாரும் தெரிவித்தாங்க. ஆனால் இது வந்து இப்போ எஸ்ஐடி வந்து முறையாக. ஆமாம் ஆமாம், அங்கே கூட அந்த எஸ்ஐடி கூட கான்ஸ்டியூட் பண்ணன்ட்டு நானும் ஃபைட் பண்ணேன். நான் ஆசன்லலாம் போய் கூட கூட்டம் பேசினோம், போராட்டம் பண்ணோம். ஸோ பப்ளிக்கு அவுட் க்ரையும் இருந்தது. சித்தராமையா காங்கிரஸ்க்கு எலெக்ஷன் சந்தர்ப்பத்தில் இது தேவைப்பட்டது. அதனால சிட் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சிட்டுடைய தலைமை பொறுப்பு பிகே சிங்கு.
ஸோ அந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா இவன் ஒரு சைக் தான் இருக்கணும். இவன் அந்த பொண்ணு அந்த பெண் அவங்களுக்குன்னா 47-48 வயசு, வீட்டு வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு மெனோ பாஸ் ஆகிருக்கணும். அவங்கள தொந்தரவு கொடுக்குறான், அந்த அம்மா அழுகுறாங்க, கதறாங்க, வேணாம் என்னை விட்டுருன்னு. இந்த ஃபைட்டு பாரு, இவன் வந்து பிரைம் மினிஸ்டருடைய பேரன், சீஃப் மினிஸ்டருடைய அண்ணன் மகன், மினிஸ்டருடைய மகன், அவங்க அம்மா எம்எல்சி, பவர்ஃபுல். அம்மாவும் பதவி. ஆமாம், குடும்பமே. அது வந்து ஜேடிஎஸ்ன்னா ப்ரைவேட் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி தான், அது பொலிட்டிக்கல் கம்பெனி. அப்போது கோடிக்கணக்கில் பணம், ஃபார்ம் ஹவுஸு, காரு, ஃபாரின் டூரு. அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த அம்மா பாரு டார்ச்சர் பண்ணி ரெக்கார்டு பண்ணுறான். அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது முகம் வர்றதில்லை, கை. அவனுக்கு அப்போ கான்ஷியஸ் இருக்குது, நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குவோன்னு தெரியுது. அந்த விரலில் வந்து ஒரு மச்சம் இருக்குது, இடது கையில் மச்சம் இருக்குது. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவனை கையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கையில் இருக்கிற மச்சம் இது டேலி ஆகுது. அப்போ இந்த சுருக்கங்கள், இந்த கலர் பாரு, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கலர் இருக்கும். வெள்ளைக்காரனுக்கு பளிச்சுன்னு இருக்கும், பஞ்சாப்காரனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீக்ரோக்காரனுக்கு வேறு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. இது வந்து இந்த பெண்ணை கற்பழிக்கும் போது அவனுடைய பிறப்புறுப்பு தெரியுது அதில். ஸோ அதை அரெஸ்ட் ஆன பிறகு அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் டர்க்கி ஜப்பான் டெக்னாலஜி. அது வந்து இந்த மாதிரி அப்யூஸ் கேஸில் அவங்க கண்டுபிடிக்கிறது. அதில் எதுவுமே தெரியாது, இதுதான் தெரியும். அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணால் அப்போ அதில் இருக்கக்கூடிய சுருக்கம், அதனுடைய சைஸு, அதனுடைய கலரு, அங்கே சில இடத்துல கருத்து இருந்தது, இது எல்லாமே வந்து 10க்கு 8 புள்ளி டேலி ஆகுது. அதோடு மாத்திரம் அல்ல, இந்த பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்திய போது அவங்க வந்து ஒரு பாவாடை கட்டியிருக்கிறாங்க, உள் பாவாடை, உள்ளாடை. அதில் வந்து இவனுடைய விந்து படுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து ஒரு கபோர்டில் வச்சுட்டு போயிடுறாங்க அவங்க. ஓகே. அதை இவனு ஓவர் கேர்லெஸ்ஸு. அது அங்கேயே இருந்துச்சு. போய் சர்ச் பண்ணும்போது போலீஸ்க்கு கிடைக்குது. அது கிடைச்சதோ இவனுடைய ப்ரொஃபைலை எடுத்து டிஎன்ஏ ப்ரொஃபைலை அமிச்சாக்க ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ அது ஜுனைனேட்டின்னா அதில் போய் கூட சொல்ல, இவன் அரெஸ்ட் ஆன பிறகு பண்ணியிருக்கலான்னு. அரெஸ்ட் ஆன பிறகு இவனுடைய செமனர் அவன் சொல்லணும் இல்லை இந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் இல்லை. ப்ளஸ் ஐ விட்னஸ்ஸு, ப்ளஸ் டிஜிட்டல் எவிடன்ஸு, ப்ளஸ் வாய்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி. அது கதர் அந்த பெண்ணுடைய வாய்ஸ் தான் இதில் இருக்குது, இவனுடைய வாய்ஸ் இருக்குது. அப்போது இட் இஸ் டெக்னிக்கல், பயாலாஜிக்கல், டிஜிட்டல், எஃப்எஸ்எல், டிஎன்ஏ. மோடி வந்து கைவிட மாட்டார் பிரஜ்வல் ரேவண்ணாவை அப்படின்னு எல்லாம் நம்பிக்கையோடு இருந்தாங்களே. ஏன்னா பிரிஜ்பூஷன் சரண் சிங் இந்த மாதிரி பலரையும் மோதிக்கு யூஸ் ஆனால் வச்சுக்குவார், இல்லைன்னா வேணும்னா ஓபிஎஸ், இல்லைன்னா இபிஎஸ். ஓபிஎஸ் அவுட்டு, நாளைக்கு இபிஎஸும் அவுட்டு. இந்த மாதிரியான ஒரு பிரதம மந்திரி சட்டத்தின் முன் சட்டம் தண்டிச்சிச்சு. ஸோ எல்லாருமே லல்லு பிரசாதம் ஜெயிலுக்கு போனார், ஜெயலலிதா அம்மா கூட ஜெயிலுக்கு போனாங்க. ஸோ பணம் பதவி எல்லா டைம்லையும் கூட நிற்காது, பேக் ஃபயர் ஆகும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் இந்த 2 வழக்குகள் குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.